ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தாபா ஸ்டைலில் எக் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பாயில் பண்ண எக்கு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் மிளகு, சீரகம், பேலீஃப், காஞ்ச மிளகாய், பட்டை இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கு இதில் சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய தாபா ஸ்டைல் எக் கிரேவி ரெடி. லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். லாஸ்ட் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, கீ ரைஸ், புலாவுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.